நந்தா தேடை நேயர்களுக்கு வணக்கம். சமூகம், பொருளாதாரம், ஆன்மீகம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு வந்துட்டு இருக்கோம். போன வாரத்தில் நம்மளோட ஈரோடு சே கதிர்வேல் ஐயா அவர்கள் கலந்துரையாடி இருந்தாங்க. வள்ளலார் சர்வதேச மையத்தை பற்றியும் அதை சுற்றியுள்ள பிரச்சனைகளை பற்றியும் நம்ம கலந்துரையாடணும். அந்த வகையில் பொதுமக்கள்கிட்ட அந்த காணொலிக்கு மிக சிறந்த வரவேற்பு கிடைச்சிருக்கு. இந்த வாரமும் அவர்கிட்ட கேட்கறதுக்கு நம்மக்கிட்ட நிறைய கேள்விகள் இருக்கு. வாங்க நாம சந்திப்போம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். போன வாரம் நம்ம வள்ளலார் சர்வதேச மையத்தை பத்தி பேசி முடிச்சிருந்த சமயத்துல இப்ப கோர்ட்ல இருந்து 24ஆம் தேதி அடுத்த கட்டமா அரசாங்கத்துக்கிட்ட அவங்க இந்த சர்வதேச மையத்துல என்ன பண்ண போறீங்க, என்னென்ன வசதிகள் இருக்கு, இந்த கட்டமைப்பு எப்படிங்கிறத பத்தி கேள்வி எழுப்பியிருக்காங்க. கட்டறதுக்கு தடை விதிக்க முடியாதுங்கிற மாதிரியும் ஒரு பார்வை கொடுத்திருக்காங்க. இதை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் ஐயா. வணக்கம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. உங்கள் யூடியூப் சேனலுக்கு முதற்க நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த வாரம் தொடர்பு கொண்டீர்கள். அதற்குண்டான விளக்கங்களை கொடுத்தது மக்கள் மத்தியிலே நல்ல முறையில் சென்றிருக்கிறது. நீங்கள் இப்பொழுது கேட்கக்கூடிய கேள்வி, சர்வதேச மையம் வடலூர் பெருவெளியிலே அமைக்கக்கூடாது என்று நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். அதை விசாரித்த நீதிபதி அவர்கள் அரசாங்கத்துக்கு ஒரு கடிதம் கொடுத்திருக்கிறார்கள். என்னென்ன செய்ய போகிறீர்கள் என்ற விவரத்தை தெரியப்படுத்த வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அதுதான் நடந்திருக்கிறது. அது வாய்தா இந்த மாதம் 24ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். மற்றபடி மேற்கொண்டும் மறுபடியும் சில அன்பர்கள் புதியதாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறதற்கு முனைப்பாக இருக்கிறார்கள். அதையும் நான் யூடியூப் வாயிலாகவும் வாட்ஸ்அப் வாயிலாகவும் நான் கவனித்து கொண்டு தான் இருக்கிறேன். பார்ப்போம் எது நடக்குது என்பது பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இது ஒருத்தர் 2 பேர் இந்த கேஸ் போடுறதுக்கு பதிலாக சன்மார்க்கிகள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய கேஸ்ல அவங்களையும் ஒரு இணை மனுதாரராவோ இல்லை ஒரு புதிய வழக்காவோ பதியறதுக்கு சன்மார்க்கிகள் மத்தியில் ஒரு ஒற்றுமை ஏற்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா? இல்லை, அந்த வாய்ப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா சன்மார்க்கிட்ட இன்னும் வள்ளலாருடைய கொள்கையை முழுமையாக அவர்கள் பின்பற்றியதாகவும் தெரியவில்லை. அதே நேரத்தில் அங்கே ஒற்றுமை என்பது வருவதற்கு வாய்ப்பில்லை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கருத்துக்கள் இருக்கிறது. ஒவ்வொருத்தருடைய எண்ணங்களில் தோன்றிய கருத்துக்களுக்கு அவர்கள் தான் நினைத்தது நியாயம் என்றும் மற்றவர்கள் நினைத்தது தவறு என்றும் ஒவ்வொருவரும் அப்படி நினைப்பதால் அந்த ஒற்றுமைக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ இந்த வள்ளலாரினுடைய இந்த சர்வதேச மையத்தினுடைய பிரச்சனைகள்னால இப்போ பொதுமக்கள்கிட்ட வள்ளலார் ரொம்ப அதிகமான அளவுக்கு இப்போ பேசப்பட்டுட்டு இருக்காரு. மக்களுக்கு தான் இப்போ நிறைய சாதாரண மக்களுக்கு நான் சொல்றேன், வள்ளலாரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா பரவாயில்லங்கிற ஒரு முனைப்பும் ஏற்பட்டிருக்கிறத நம்ம நேயர்கள் மூலியமா நம்மளால தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஸோ அந்த வகையில ஐயா, யார் இந்த வள்ளலார், அவருக்கு உண்டான சிறப்பம்சம் என்ன? அதாவது கடந்த நிகழ்ச்சியில் கூட சொல்லியிருப்பேன். ஏன்னா இந்த உலகம் ஜாதி சமய மதங்களால் பிரிக்கப்பட்டு மனித ஒற்றுமையை குலைத்திருக்கிறது. இது இறைவனுடைய படைப்பு. உலகம் முழுவதும் மனிதன் படைப்பல்ல, எல்லாமே இறைவனுடைய படைப்பு என்பது எல்லோரும் மதங்களும் சொல்லுகிறது. ஆனால் இருந்தாலும் அங்கே ஜாதி மதம் சமயம் என்ற அடிப்படையில் மக்களை பிரித்து வைத்து விட்டார்கள். இதைத்தான் இறைவன் பார்க்கிறார். நாம் ஒரு ஞானிகளோ இல்லை மற்றவர்கள் சொல்லியோ நாம் எடுத்துக்கொள்வதை விட இறைவன், இந்த உலகத்தை படைத்த இறைவனுக்குத்தான் தெரியும் இதை எப்படி கொண்டு வர வேண்டும், எப்படி அதை திருத்த வேண்டும் என்று. ஒவ்வொரு காலகட்டத்திலும் சில சித்தர்களையும் ஞானிகளையும் இறைவன் அனுப்பி கொண்டுதான் இருப்பார். அவர்கள் அவர்களுக்கு தெரிந்த சில கருத்துக்களை சொல்லி இடையிலே இந்த மாயை என்ற ஒரு சிக்கலிலே மயங்கி ஒன்று கிடக்க ஒன்று உளறி விட்டு சென்று விட்டார்கள். அதனால் இந்த இறைவன் என்ன பண்றாருன்னா, அந்த பரம்பொருள் என்று சொல்லக்கூடிய எல்லாம் வல்ல தனித்தலைமை பெருமதின்னு வள்ளலார் அதுக்கு பெயர் வைப்பார். அவர் என்ன பண்றாருன்னா, அந்த உலகத்தை திருத்துவதற்கு ஒரு பக்குவம் உள்ள ஆன்மாவை இந்த உலகத்துக்கு அனுப்பி வைக்கிறார். அவர்தான் வள்ளல் பெருமான். அது பக்குவம் என்பது வள்ளல் பெருமான் ஆன்மாக்களை 3 விதமாக பிரிப்பார். பக்குவம், அபக்குவம், பக்குவா பக்குவம் என்று. ஆன்மா எல்லாமே ஒரே வகை அல்ல. இல்லை இல்லை இல்லை, ஆன்மாவுக்கு அதுக்கு ஒரு தரம் இருக்கிறது. அதை நிறைய பேச வேண்டியது இருக்கு. ஆன்மாக்கள் இருக்கக்கூடிய இடம் அருட்பெருஞ்சோதி பெருவெளி என்று ஒன்று இருக்கிறது, அருள் பெருவெளி. அந்த அருட்பெருவெளியிலே ஆன்மா என்ற ஆன்மாக்கள் இருக்கக்கூடிய ஒரு ஆகாயம் இருக்கிறது. அதுக்கு பேர் ஆன்ம ஆகாயம் என்று பெயர். அருள் நிறைந்த பெருவெளியில் ஆண்டவர் இருக்கக்கூடிய இடத்தில், ஆன்மாக்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு ஆன்ம ஆகாசம் என்று பெயர் சொல்லுகிறார் வள்ளலார். அந்த ஆன்ம ஆகாசத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களைத்தான் இந்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கிறார். இங்கே ஆன்மாக்கள் வந்த உடனே ஆன்மா தனித்து வாழ முடியாது.
அது உயிரெடுத்து உடம்பெடுத்து தான் வாழ வேண்டும். இந்த இயற்கை சட்டம். அந்த வாழ்க்கை முறையிலே அதாவது ஊர்வன பிறப்பன நடப்பன அசுரர் தேவர் மனிதர் என்ற நிலையிலே வளர்ச்சி அடைகின்ற பொழுது இறுதியிலே மனித பிறப்பு ரொம்ப முக்கியமானது. அது அறிவு சார்ந்த பிறப்பு. அதுக்கு பேர் உயர்ந்த அறிவுள்ள மனித பிறப்பு என்று சொல்லுகிறார். அந்த உயர்ந்த அறிவுள்ள மனித பிறப்பை முன்னாடி இருந்த சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், அதாவது நான் சொல்வது மத கர்த்தாக்கள், சமய கர்த்தாக்கள், இவர்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை பிரித்து கடவுளுடைய உண்மை சொல்லாமல் மறைத்து வைத்து விட்டார்கள். அதனாலதான் இறைவன் என்ன பண்றாரு, இந்த உலகத்தை திருத்துவதற்காக ஆண்டவரே அனுப்பி வைக்கப்பட்டவர் தான் வள்ளலார். அவரே சொல்லுவாரு, அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்தை அடைவித்திட இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திருக்கின்றே என இந்த உகத்தே இறைவன் வருவிக்க உற்றேன் அருளை பெற்றேன் என்று சொல்லுகிறார். வள்ளலார் அவர் என்றால் அவர் இறைவனால் வருவிக்க உற்றவர், உலக மக்களை திருத்துவதற்காக வந்தவர். அவர் ஒரு ஜாதி சமய மதம் கடந்த ஒரு ஒற்றுமை உருவாக்குவதற்கு ஒரு அமைப்பு உருவாக்க வந்தவர் தான் வள்ளல் பெருமான். நன்றிங்க ஐயா. ஏன்னா இப்ப இந்தியா தமிழ்நாட்டை ஞான பூமின்னு சொல்றோம். எத்தனையோ ஞானிகள், யோகிகள், சித்தர்கள் வாழ்ந்த ஒரு பூமி. வள்ளலாரும் அந்த வாழையடி வாழை மரபுல வர்ற மாதிரி பாடல்களும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். குறிப்பா இந்த மாதிரி பார்க்கும்போது இதுவரைக்கும் வந்த ஞானிகளுக்கும் வள்ளலாருக்கும் என்ன வித்தியாசம்? இது இப்போ உங்களுடைய கேள்வியிலே சிலது வேறுபாடு இருக்கிறது. ஏன்னா வள்ளலாருடைய திருவருட்பாவிலே மக்கள் எல்லாம் அதை படித்து விட்டு வாழையடி வாழையன் அந்த வந்த திருக்கூட்ட மரபில் வந்தவர் தான் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. பாட்டும் அந்த மாதிரி இருக்கு இல்லைங்க? இருக்கு. அதை தான் சொல்றாரு வள்ளலார். வாழையடி வாழையன வந்த திருக்கூட்ட மரபினில் நான் ஒருவன் அன்றோ, ஏழைப்படும் பாடுனக்கு திருவுல சம்மதமோ, இது தகுமோ, இது முறையோ, இது தர்மம் தானோ, கோடை உலக துயர் இனி சிறிதும் பொறுக்க மாட்டேன், கொடுத்தருள் அருள் ஒளியை கொடுத்தருள் இப்பொழுதுன்னு இறைவன்கிட்ட ஃபைட் பண்ற பாடல் அது. நான் மற்றவர்கள் போல் வந்தவன் அல்ல, நீ அனுப்பிதான் நான் வந்தவன். அப்படி இருக்கின்ற பொழுது என் அருளை கொடுப்பதற்கும் மக்களை திருத்துவதற்கும் ஏன் காலதாமதப்படுத்துகிறாய் என்று ஆண்டவரிடத்தில் கேட்கக்கூடிய கேள்வி அது. அதனால்தான் வாழையடி வாழையன வந்த திருக்கூட்ட மரபினில் நான் ஒருவன் அன்றோ, நான் ஒருவன் தானா, அப்படி வந்தவனா, நீ அனுப்பி வந்தவன் அல்லவா, இந்த ஏழைப்படும் பாடுனக்கு திருவுல சம்மதமோ, இது முறையோ, இது தர்மந்தானோ, இது தகுமோ என்று இறைவனிடத்திலே கேட்கக்கூடிய கேள்வி அது. அவர் வாழையடி வாழையன வந்த திருக்கூட்ட மரபில் வந்தவர் வள்ளலார் அல்ல என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். சோ அவர் மற்ற ஞானிகளை விட இவர் தனித்தன்மை வாய்ந்தவர். ஆமா, தனித்தன்மை அந்த பாட்டினுடைய நிச்சயமா. ரொம்ப மகிழ்ச்சிங்க. இப்போ சன்மார்க்க சங்கத்துல கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம, வள்ளலார் இந்த மாதிரி கொள்கைகளை பரப்புறதுக்காக சங்கம் அமைச்சாருன்னு கேள்விப்பட்டிருக்கோம். பல ஞானிகள் அவங்களுடைய கருத்தை தெரிவித்தாலும் சங்கம் வச்சு அந்த கொள்கையை வளர்த்துனருங்கிற விதத்துல வள்ளலார் ஒரு தனித்தன்மை வாய்ந்தவரா இருக்காரு. ஸோ அவருடைய அமைப்புகளை பத்தி சொல்லுங்க ஐயா. என்ன அவரு கட்டமைச்சாரு, எதுக்காக கட்டமைச்சாரு அந்த அமைப்புகளை? வள்ளல் பெருமான் இளமை வயதிலிருந்து வடலூருக்கு வடலூர் 1867 தர்மசாலை கட்டுகின்ற வரையில 1865 வேத சன்மார்க்க சங்கம்னு வைக்கிறார். அதற்கு பிறகு ஷடாந்த சமர சன்மார்க்கம்னு வைக்கிறார். அதற்கு பிறகு தர்மசாலை ஆரம்பித்து சபை கட்டுகிறார். சத்தியஞான சபையை வடலூர் கட்டி வைக்கின்ற பொழுது சபையினுடைய வழிபாட்டு விதிமுறைகள் எழுதுறாரு. அதுல எல்லாத்தையுமே டைட்டில் பூரா மாத்திடுறாரு. அப்போ இன்றிலிருந்து சங்கத்திற்கு சமர சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என்றும், சாலைக்கு சமர சுத்த சன்மார்க்க சத்திய தர்மசாலை என்றும், சபைக்கு சமர சுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபை என்றும் பெயர் வழங்குதல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கத்தை ஸ்ட்ராங் பண்றாரு. அதாவது சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம்னு அது பேர். இது மற்ற சங்கங்களை சார்ந்ததல்ல. ஏன்னா மதங்களில் சமயங்கள்லாம் சன்மார்க்க சங்கம் இருக்கு. அது மொட்டையா சன்மார்க்கம்னு வரும். எல்லா மதங்களையும் சன்மார்க்கம் என்பார் ஒரு உயர்ந்த வழி, ஒரு நல்ல வழின்னு சொல்றது. ஆனா இது அப்படி அல்ல. இது சமரசம் உள்ளது. இங்கே சுத்தம் இருக்கணும், சத்தியம் இருக்கணும், ஒழுக்கம் இருக்கணும் அப்படின்றதுனால சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என்று டைட்டில் பூரா மாத்திடுறாரு 1872. இப்போ நீங்க சடாந்த சன்மார்க்கம், வேத சன்மார்க்கம், சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம், இந்த மூணுக்கும் என்ன வேறுபாடுகள் ஐயா? அதாவது வேதங்களெல்லாம் சேர்ந்து ஒன்றிணைத்து அதை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்றதற்காக சமரச வேத சன்மார்க்க சங்கம்னு முதல்ல ஆரம்பிக்கிறார். அதுக்கு பிறகு இறைவனுடைய அந்த அருள் அவருக்கு உயர்ந்து கிடைக்க இதை ஒற்றுமைப்படுத்த முடியாதுன்னு அவர் நினைக்கிறார். அதற்கு அடுத்தது ஷடாந்த சன்மார்க்கம்னு வைக்கிறார்.
அதில் சித்தாந்தம், வேதாந்தம், கலாந்தம், யோகாந்தம், நாதாந்தம், போகாந்தம் என்று 6 அந்தங்களை பற்றி பேசுவது. அந்த அந்தங்களை பற்றி பேசக்கூடியதிலும் சில குளறுபடிகள் இருப்பதாக அவர் உணர்கிறார். அதற்கு பிறகு இறைவனே எடுத்து கொடுத்தது தான் இந்த சங்கம் என்ற ஒரு வார்த்தை, ஒரு டைட்டில். அதாவது ஆண்டவரே வள்ளலார் வந்து தன்னுடைய இச்சையாக இந்த பெயர் வைக்கவில்லை, இறைவனே சொல்லி தான் இந்த பெயர் வைக்கிறார். இன்றிலிருந்து சமரசுத்த சன்மார்க்க சத்திய ஞான சமரசுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படின்னா இங்கே உண்மை ஒழுக்கம் எல்லாம் உயர்ந்து இருக்கணும். மற்றதுக்கு இதுக்கும் கொஞ்சம் கூட ஒற்றுமை கிடையாது. இது உயர்ந்து நிற்கக்கூடியதுனால இதற்கு வந்து தனிப்பட்ட முறையில் அந்த சங்கத்தை ஆரம்பிக்கிறாரு. அதற்கு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு சின்ன வள்ளலார் வந்து இங்கே சொல்றாரு, 12/4/1871 சொல்லுவாரு, சுத்த சிவ சன்மார்க்கம் ஒன்றே இனி எல்லா உலகத்தும் வழங்கும். இதற்கு எவ்விதப்பட்ட தடைகளும் இல்லை. தடையற்ற பெருநெறி வழக்கம் இக்காலந்தொட்டு அளவிருந்த நெடுங்காலம் வரையில் வழங்கும். அதன் மேலும் வழங்கும். அதுக்கு அடுத்தது பாருங்க, அழகா சொல்லுவாரு, பல வகைப்பட்ட சமய பேதங்களும் சாத்திர பேதங்களும் ஜாதி பேதங்களும் ஆச்சார பேதங்களும் போய் சுத்த சன்மார்க்க பெருநெறி ஒழுக்கம் விளங்கும். இது கடவுள் சம்மதம். யாருடைய சம்மதம்? கடவுள் சம்மதம் சொல்றாரு. இதற்கு முன் சமய சாத்திர புராணங்களில் வந்ததாக சொல்லுகின்ற பல வகைப்பட்ட ஏற்பாட்டு கர்த்தர்கள், மூர்த்திகள், கடவுளர், தேவர், அடியார், யோகி, ஞானி முதலானவர்களில் ஒருவர் அல்ல. தெளிவா சொல்றாருங்க. இப்படி சொல்லப்பட்ட எல்லா மூர்த்திகளும், எல்லா தேவர்களும், எல்லா கடவுளரும், எல்லா தலைவர்களும், எல்லா யோகிகளும், எல்லா ஞானிகளும் தங்கள் தங்கள் அனுபவங்களை குறித்து எதிர்பார்க்கின்றபடி எழுந்தருளுகின்ற தனித்தலைமை பெறும்பதி. இது உண்மையாயன் அந்த பதியின் அருளை நான் பெறுகின்றேன், பெற்றேன். என்னை அடுத்த தாங்களும் பெறுதற்கு யாதொரு தடைகளும் இல்லை. பெறுவீர்கள், பெறுகின்றீர்கள், பெற்றீர்கள், அஞ்ச வேண்டாம். அப்போ அந்த சன்மார்க்கம் என்பது இதுவரையில் மற்றவர்கள் அமைத்தது போல் அல்ல, மற்றவர்கள் கொண்டு வந்தது போல் அல்ல. இது தனித்தன்மை வாய்ந்தது. ஏனென்றால் இதற்குடைய தலைவரை யாருன்னு பார்த்தீங்கன்னா அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் சொல்றாரு. ஓகே. அதனால இது தனித்தன்மை வாய்ந்தது. மற்ற சங்கங்களுக்கு இதற்கு எந்த அளவு கொஞ்சம் கூட தொடர்பு கிடையாது. ஐயா, நம்மளோட அடுத்த கேள்வி, நீங்க சொன்னீங்க சபை, சாலை, சங்கம். ஏன் வந்து இந்த பெயர்கள் வர காரணம் என்ன? சபைன்னு ஏன் வைக்கிறாரு, சாலைன்னு ஏன் வைக்கிறாரு, சங்கம்னு ஏன் வைக்கிறாரு? அதாவது வள்ளல் பெருமான் வந்து வழிபாட்டு முறைகளை மாத்துறாரு. ஏன்னா இந்த வரையில் உலகத்தில் இருக்கக்கூடிய வழிபாட்டு, ஏன்னா நம்ம மடம், கோயில், இந்த மாதிரி தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆமா. ஏன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதங்களுமே கடவுளுக்கென்று ஒரு அமைப்பு உருவாக்கி இருக்கு. கிறிஸ்துவ மதமாகட்டும், இஸ்லாம் மதமாகட்டும், இந்து மதமாகட்டும், பௌத்த மதமாகட்டும், ஜெயின மதமாகட்டும், வள்ளலார் அதில் வந்து முழுதும் மாறுபடுறாரு. வழிபாட்டு முறையை மாற்றினவர் வள்ளலார். உலக வரலாற்றிலேயே வள்ளலார் தான் மாத்தினார். வழிபாடு என்றாலே ஏழைகளுக்கு உணவளிப்பதே கடவுள் வழிபாடுன்ட்டார். ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல், உயிர் இரக்கமே கடவுள் வழிபாடு. அப்போ அந்த கடவுளுடைய வழிபாட்டை தூக்கி அக்கால வச்சுட்டார், தனியாக வச்சுட்டார். இந்த கடவுள் வழிபாடு வந்து ஆலயங்கள் செல்லுவதோ, சர்ச்சுக்கு செல்லுவதோ, மசூதிக்கு செல்லுவதோ, யோகம், தியானம், தவம் செய்வதோ வழிபாடு கிடையாதுன்னு ஸ்ட்ராங்கா சொல்றார். அப்போ வழிபாடு என்றால் என்னென்றால் இறைவனால் படைக்கப்பட்ட உயிர்கள் துன்பப்படுவதை பார்த்த போதாயினும், கண்ட போதாயினும், துன்பப்படுவார்கள் என்று அறிந்த போதாயினும் அந்த துன்பத்தை நீக்குவதற்கு யார் முயற்சி செல்கிறார்களோ அதுதான் கடவுள் வழிபாடு அப்படின்றது கடவுள் வழிபாடை மாத்துறார். அதற்காகத்தான் வள்ளலார் வந்து தர்மசாலையை முதல் ஆரம்பிக்கிறார். ஏன்னா தர்மசாலை என்றால் ஏழைகளுக்கு உணவளிப்பதற்காக தோற்றுவிக்கப்பட்டது, அதுதான் வழிபாடு. அன்றைக்கு பார்த்தீங்கன்னா தர்மசாலை திறப்பு விழா அன்றைக்கு அப்போவே ஜீவகாருண்ய ஒழுக்கன்ற ஒரு பகுதியும் அங்கே எழுதி அந்த சோத்துல மாற்றி வச்சிருக்காரு. அதாவது சாலை ஆரம்பிக்கும் போது, தர்மசாலை ஆரம்பிக்கும் போதுதான் ஜீவகாருண்ய ஒழுக்கம் எழுதுறாரு. தர்மசாலை ஆரம்பிச்சிட்ட பிறகு அப்ப ஜீவகாருண்ய ஒழுக்கன்ற ஒரு நூலை கேள்வி பதில் நீங்களாம் படிச்சா தெரியும். அதுல அற்புதமான விளக்கங்களை கொடுப்பாரு. கேள்வி நானே பதிலு நாளே என்ற மாதிரி அவரே கேள்வி கேட்டு அவரே பதில் சொல்வார். அப்ப ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்று அதுக்கு பேர் வைக்கிறார். ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடு என்பது ஒன்று, ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பது ஒன்றுன்னு அதை பிரிக்கிறார். அப்ப அதனாலதான் ஜீவகாருண்யம் என்பதுதான் தர்மசாலை, அதை தான் வழிபாடு என்பதற்காக முதல்ல தர்மசாலை ஆரம்பிக்கிறார். இந்த தர்மசாலைக்கு அடுத்தது முதல் வந்து சங்கம் ஆரம்பிச்சா, சங்கத்தை வந்து சபையில மாத்தினார். தர்மசாலை ஆரம்பிச்சிட்ட பிறகு சத்தியஞான சபையை ஆரம்பிக்கிறார். சத்தியஞான சபை எதற்காக? கோயில் அவர் கட்டல, மசூதின்னு கட்டல, சர்ச்சின்னு கட்டல. எதனால சபையின் பேரு? அங்க வந்து எந்த வழிபாட்டுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாதுன்றது உறுதிப்படுத்துறாரு. அதனால இதுக்கு சபைன்னா
ஜாதி சமய மத இனம் என்ற வேறுபாடுகள் இல்லாத எல்லோரும் வரக்கூடிய இடம் அது. சபை என்றால் ஒரு பொதுவானது. மற்றது போல சமயம் சார்ந்ததாண்டா அந்த சமய சார்ந்தவர்கள் மட்டும் தான் போவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம உலகத்துல தெரியுது இல்லையா, கிறிஸ்துவ மதம் வேற, இஸ்லாம் மதம் வேற, இந்து மதம் வேற. அது வந்து மனிதர்களை பிரிச்சுட்டாங்க கடவுள் கோயிலுக்கு இந்துக்கள். ஆமா, அந்த கோயிலுக்கு இவங்க போக மாட்டாங்க, இவங்க கோயிலுக்கு அவங்க போக மாட்டாங்க. இது போராட்டம், சண்டை, தகராறு இதெல்லாம் நிறைய நடந்துகிட்டு இருக்குது, எல்லாரும் தெரிஞ்சதுதான். ஆனா வள்ளல் பெருமான் என்ன பண்றாரு, எல்லா சமயத்தாருக்கும், எல்லா மதத்தாருக்கும், எல்லா ஜாதியாருக்கும், எல்லா மதத்தவருக்கும் பொதுவான ஒரு அமைப்பை உருவாக்குவதற்கு, பொதுவான கடவுளை காண்பிக்கிறதுக்காக தான் சமரசுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபை கற்றார். அது கோயில் என்று பெயரில், ஆலயம் என்று பெயரில், சர்ச் என்று பெயரில், சபை என்று பெயர். அந்த சபை வைத்து விட்ட பிறகுதான் வள்ளல் பெருமான் வந்து டைட்டில் பூரா மாத்திரம். நம்ம முதல்ல சொன்னோம் இல்லையா, சமரசுத்த சன்மார்க்க சத்திய சங்கம்னு வைக்கிறார். அதுக்கு முன்னாடி இந்த சங்கம் வேற. அந்த சங்கம் வந்து பொதுவான சங்கம். அதாவது சபை நிறுவனப்பட்டதுக்கு அப்புறம் இந்த பெயர் வந்து சங்கத்துக்கு சூட்டுறாரு. ஆமா, சங்கத்துக்கு எல்லாத்துக்குமே பெயர் மாற்றம் பண்ணிடுறாரு. முதல் வந்து 1865 தான் சங்கம் ஆரம்பிக்கிறாரு. 67 வந்து தர்மசாலை ஆரம்பிக்கிறாரு. 71 ஆரம்பிச்சு 72 சபையை முடிச்சிடுறாரு. சபையை முடிச்சோடனே சபை வழிபாட்டு முறை என்ற ஒரு பகுதி எழுதும்போது எல்லா டைட்டிலுமே மாற்றிடுறாரு. அப்பதான் சங்கத்திற்கு சமரசுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என்றும், சாலைக்கு சமரசுத்த சன்மார்க்க சத்திய தர்மசாலை என்றும், சபைக்கு சமரசுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபை என்றும் பெயர் வழங்குதல் வேண்டும். அது இன்றிலிருந்து எழுதுறாரு. தெளிவாக எழுதியிருக்காரு. அதை படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதனால வந்து எல்லாத்தையுமே மாத்திட்டாரு. அதனால சபை என்பது மற்ற சமய மதங்களைப் போல இது கோயிலோ ஆலயமோ சர்ச்சோ மசூதியோ அல்ல. இது உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவான ஒரு இடம் என்பதால் தான் அதற்கு சத்திய ஞான சபைன்னு ஷார்ட்டா சொல்றோம். அதுக்கு சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபைன்னு அதுக்கு பெயர். ஐயா, இப்போ எனக்கு ஒரு கேள்வி எழுது. இப்போ நீங்க தெளிவா சொன்னீங்க, சபைங்கிறது எந்த மதத்திற்கும் அப்பாற்பட்டு எல்லாரும், எல்லா மதத்தவரும் ஒன்று சேர்ந்து கூடக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சபைக்குள்ளார போகிறதுக்கு கூட சில கட்டுப்பாடுகள் இருக்கு. அந்த காலத்தில் பெரியாரே அந்த வடலூரில் இருக்கக்கூடிய ஞான சபைக்கு போயிட்டு வள்ளலார் அங்கே குறிப்பிட்டிருந்த கட்டளையை பார்த்து உள்ளார போகாமல் திரும்பி வந்தாருங்கிற தகவலை கேள்விப்பட்டிருக்கோம். அதை பற்றி கொஞ்சம் நேரில் சொல்லுவோம். ஆமாம், அது வந்து இங்கே வந்து ஒரு ஒழுக்கத்திற்கு ஒரு பெரிய ஒரு சட்டத்திட்டங்களை வள்ளலார் வகுக்கிறார். இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வள்ளலார் கட்டுகின்ற பொழுது எண்கோண வடிவமாக கட்டப்பட்ட சத்திய ஞான சபை. இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் கொஞ்சம் இழுத்து கட்டியிருப்பாங்க, அதெல்லாம் கிடையாது. இந்த எண்கோண வடிவமான சபை மட்டும் அதை சுற்றி ஒரு சங்கிலி போட்டிருப்பாங்க. அது எல்லாமே கனெக்ஷனாக இருக்கும். அது கட் பண்ணிட்டாங்க. இப்போ அவர் வாரியார் சாமிகள் மகாலிங்கள்லாம் திருப்பணி செய்யும்போது அந்த சங்கிலியை கட் பண்ணி இந்த பக்கம் அந்த பக்கம் தூட்டு முன்னாடி கொஞ்சம் ஜோதி தரிசனம் ஒரு பக்கமாக பார்க்குற மாதிரி நீட்டி விட்டாங்க. அதுவே வள்ளலார் கொள்கைக்கு மேலும் வந்து ஒரு தவறான ஒரு நிகழ்ச்சி தான் அது. அப்போ வள்ளலார் உருவாக்குன அந்த சபையினுடைய, நீங்க கேட்ட கேள்விக்கு நான் சொல்லிடுறேன். அப்ப அந்த சங்கிலியினுடைய கட் பண்ணது வந்து ஒவ்வொரு சங்கிலியும் ஒன்றோட ஒன்று பின்னப்பட்டது. அது அதுல பாத்தீங்கன்னா எங்க வெல்டு வச்சது கூட தெரியாது. அந்த அளவுக்கு வள்ளலார் காலத்துல இன்னைக்கு வெளியே அந்த சங்கிலி இருக்கு. இன்னைக்கு வெளியே துரு பிடிக்கல. இந்த சங்கிலி சுத்தி அவர் என்ன பண்ணிட்டாரு, போட்டிருக்காரு. அப்போ இந்த சங்கிலிக்குள்ளதான் யாரும் வரக்கூடாது. இதை வந்து இப்ப அதை வெவ்வேறு விதமா அவங்களும் காலப்போக்கில் மாத்திக்கிட்டாங்க. சங்கிலி கட் பண்ணிட்டாங்க. இது வந்து யாரும் உள்ள வரக்கூடாது, புலால் மறுத்தவர்கள் உள்ளே வரக்கூடாது. அப்ப வழிபாடு செய்பவர்கள் மட்டும் உள்ளே போகணும். அதான் புலால் தவிர்த்து கொலை, அதாவது புலாலும் கொலை தவிர்த்தவர்கள் உள்ளே பிரவேசிக்க கூடாது. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்னா, அங்க வந்து இறைவன் வந்து எல்லா உயிர்களுக்கும் பொதுவானவர். அப்ப உயிர்களை அழித்து அந்த உயிர்களை தின்பதும் தப்பு, உயிர்களை அழிப்பதும் தப்பு. அந்த சுதந்திரம் மனிதர்களுக்கு யாருக்கும் கொடுக்கல. அது வள்ளலாருடைய அடிப்படை உண்மை. அப்பதான் அந்த போர்டை எழுதி வச்சிருக்காங்க. அதாவது கொலை வருத்தவர்கள் உள்ளே வரக்கூடாதுன்னு. அந்த காலகட்டத்தில் பெரியார் வராரு. பெரியார் வந்தோடனே அதை பார்த்துட்டு அவர் பகுத்தறிவாளர்ன்றதுனால சரி ஏதோ ஒரு இதில் விஷயம் இருக்கு, நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், அதனால நான் உள்ள போகல அப்படின்ட்டு வெளியே நின்றுட்டு போறாங்க. அதை கூட மற்றவங்கலாம் கூப்பிட்டாங்க, பரவாயில்ல சாமி எல்லாரும் போறாங்க நீங்களும் வாங்கன்னு. இல்லை நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவர் உள்ள வராதுதான் போறாரு. தர்மசாலை போய் பார்க்குறாரு. தர்மசாலை பார்த்தோன்னா தான் அவருக்கு ஒரு மாற்றம் ஏற்படுது. அங்கே வந்து ஜீவகாரண்ய ஒழுக்கம்னு இருக்கு. கடவுள் வழிபாடு, ஜீவகாரண்யமே கடவுள் வழிபாடு, உயிர் இறக்கமே கடவுள் வழிபாடுன்னு பார்த்தனால பெரியாருக்கு வள்ளலார் மேல எல்லாரை விட கொஞ்சம் அதிகமான பற்றும் ஈடுபாடு வந்துருது. பெரியார் வந்து எல்லா ஞானிகளையும் திட்டுவாரு, எல்லா கடவுளையும் திட்டுவாரு, வள்ளலார் மட்டும் திட்டமாட்டார், தொடர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் அந்த அளவுக்கு அவரை பத்தி புரிஞ்சுக்கிட்டாரு. ஏனென்றால் அந்த வள்ளலாருடைய பாடல்களை வந்து பெரியாருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதுக்கு முன்னாடி நான் பல தடவை கூட சொல்லியிருக்கேன். அதற்கு முன்னாடி அவருக்கு பகுத்தறிவு என்பது வள்ளலார்கிட்ட வந்த ஒரு பாடல் அவருக்கு பகுத்தறிவை தோன்றியது என்னால் சொல்ல முடியும். அதுக்கு முன்னாடி பகுத்தறிவுன்றதுலாம் அவர் கிடையாது. பகுத்தறிவு என்பதை வள்ளல் பெருமான் வந்த ஒரு பாடல் தான் பகுத்தறிவு என்ற ஒரு ஆன்மீக பகுத்தறிவு அவருக்கு தோன்றியது.
ஏன்னா இதுவரையில் கடவுளை வந்து வழிபாடு செய்தது கூட உருவ வழிபாடு. வள்ளலார் வந்து இங்கே ஒளி வழிபாட்டை கொண்டு வர்றார். அது எல்லோருக்கும் பொதுவானது. ஏன்னா அந்த பிரபஞ்சம் முழுவதும் இந்த உலகத்தை போல இயக்கக்கூடிய ஆற்றல் படைத்து ஒரே ஒரு ஒளி, அந்த ஒளி அருள் ஒளி. அந்த அருள் ஒளிக்கு பேர் தான் அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அப்படின்னு சொல்லி அந்த ஒளி வழிபாட்டை பார்த்துட்டு பெரியார் போயிடுறாரு. அதே நேரத்தில் இந்த கொலை தவிர்த்தவர்களே வர வேணும்னு சொல்லிட்டு அந்த உள்ள வராத வெளியே வந்துடுறாரு. அது ஒரு நடந்த இது உண்மைதான். ஓகேங்க. இப்போ நீங்க சொன்னீங்க வள்ளலார் வந்து சொல்றது வந்து ஒளி வழிபாடு, உருவ வழிபாடு இல்லை அப்படின்னு சொல்றீங்க. ஆனா நம்ம பல நேரத்துல பார்க்க முடியுது, சில சன்மார்க்கிகளே வந்து வள்ளலாரினுடைய உருவப்படத்தை வழிபடுறத பார்க்க முடியுது. மதத்தை தாண்டினவர் வள்ளலார்னு சொல்றீங்க. அதே சமயம் திருநூறும் வள்ளலாருக்கு பூசின மாதிரி நிறைய போட்டோஸ் பார்த்துருக்கோம். சன்மார்க்கிகளும் திருநூறு வைக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு 200வது வள்ளலாரினுடைய விழா நடத்தும் போது கூட பாஜகவை சேர்ந்த ஒரு மூத்த தலைவர் வந்து ஏன் வள்ளலாருக்கு பட்டை அடிக்காம வச்சிருக்காங்க, இதை யாராவது கேட்டீங்களாங்கிற மாதிரி வள்ளலாருக்கு பட்டை போடணுங்கிறதையே வந்து ஒரு முக்கியமான கொள்கையா வந்து ராஜா அவர்கள் வந்து கேட்டிருந்தாரு. ஸோ அப்போ வந்து இந்த ஒளி வழிபாடுன்னு சொல்லும் போது சன்மார்க்கிகளே வந்து வள்ளலாருடைய உருவத்தை வழிபடுறதை பார்க்க முடியுது. திருநூறு அணியிற வணக்கமும் இருக்கு. இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை. அதாவது இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சதே நான் தான். ஈரோட்டில் வந்து நான் சன்மார்க்கு வந்து விட்டு ஒரு முப்பெரு விழா நடத்தினேன். முப்பெரு விழாவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை சன்மார்க்க அன்பர்களையும் வர வச்சுருந்தோம். அப்போல்லாம் மகாலிங்க இருக்காரு, கிரிஜா பிரசாத் இருக்காரு, அப்புறம் சரவணாந்தா இருக்கிறாரு, இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஓரநடிகள் துறைவேறு எல்லாருமே 3 நாள் முப்பெரு விழாவுக்கு வர வச்சுருந்தோம். அப்போ நடத்துறீங்க ஈரோட்டில். அப்போ வள்ளல் பெருமான் வந்து அவர் சொல்லியது ஜாதி சமய மதங்கள் வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதை விட ஒரு வழிபாட்டு முறையில் தினம் சன்மார்க்க அன்பர்கள் சொல்லுவாங்க, சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் என்பவற்றின் ஆச்சார சங்கற்ப விகற்பங்கள் எங்கள் மனதில் பற்றாத வண்ணம் அருள் செய்தல் வேண்டும். அப்போ சுத்த சன்மார்க்கத்தினுடைய முக்கிய லட்சியம் என்னன்னா ஆண்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை. அதனால முதல்ல ஈரோட்டு விழாவில் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வள்ளலாருடைய கட்டவுட்டுக்கு பூரா விபூதி அடிச்சு தான் இருக்கும். அதனால நான் என்ன பண்ணிட்டேன், ஈரோட்டு விழாவில் அப்போ நான் தலைவராக இருக்கேன். ஈரோட்டு விழாவில் வள்ளலாருடைய கட்டவுட்டுக்கு விபூதி இல்லாத கட்டவுட்டை முதல் தயார் பண்ணவர் நான் தான். அதற்கு பிறகு அதை ஏகமனதாக அதை ஏற்படுது. இன்னொன்று வந்து அதற்கு முன்னாடி மகாமந்திரத்தை பிரித்து சொல்லிட்டு இருப்பாங்க. 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி ஒருத்தர் சொல்லிட்டு இருப்பாரு, மறுபடியும் தனிப்பெருங்கருடைய அருட்பெருஞ்சோதி 2ஆ பிரிப்பாங்க. அதையும் பிரிக்கக்கூடாது, மகாமந்திரத்தை பிரித்து உச்சரிக்கக்கூடாது. தொடர்ச்சியா அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருடைய அருட்பெருஞ்சோதின்னு தான் சொல்லணும் அப்படின்னு அதையும் முதல் அந்த நம்ம மகாநாட்டிலே ஒரு தீர்மானம் கொண்டு வந்தது. 3ஆவதாக வள்ளலாருடைய விழாக்களில் மாலையோ மரியாதைகளோ செய்யக்கூடாது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாம் பூ மாலை கொண்டாந்து நிறைய ஆளுக்கு தகுதிக்கு தகுந்த மாதிரி மாலை போடுவாங்க. தலைவராக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி, கலெக்டராக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி, சாதாரண ஆளாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி மாலைகள் வந்து வேறுபாடும். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தகுதிக்கு தகுந்த மாதிரி மாலை போடுவோம். அந்த மாலை போடுற பழக்கத்தை நிறுத்தினவன் முதல் நான் தான். அதற்கு பதிலாக திருவருட்பாவை வாங்கி எல்லாரும் கொடுத்தோம். அப்போ வந்து அருட்பெருஞ்சோதி அச்சகன்னு சென்னையில் இருக்குது. அப்போ 30 ரூபா ஒரு புக்கு. அந்த புக்கு 30 ரூபாய் வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் அந்த விழாவில் பேசக்கூடிய பேச்சாளர்களுக்கு எல்லாமே திருவருட்பா தான் நம்ம பரிசளிக்கணும், மாலைகள்லாம் போடக்கூடாது. அப்படி மேற்கொண்டு அவர்களுக்கு மரியாதை ஏதாவது செலுத்த வேண்டுமென்றால் நம்ம அவர்களை யூஸ் ஆகக்கூடிய துண்டு போடலாம், பயன்படுத்தக்கூடியதா. மாலை வந்து 500 ரூபா 1000 100 200 போட்டு அதை விட்டு 2 நிமிஷத்தில் தூக்கி போடுறது, அதுக்கு 10 பேர் சாப்பாடு போடலாம். அதனால என்ன பண்ணிட்டு அதையும் முதல் தடுத்தது ஈரோடு கதிரவேல் தான். அப்போ அதுக்கப்புறம் என்னாச்சு, இந்த தீர்மானம் எல்லாம் நிறைவேற்றி வடலூர்ல அதே மாதிரி சபையில வந்து விபூதி கொடுக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி சத்தியஞான சபையில விபூதி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தர்மசாலையில் இருக்கக்கூடிய திருவருட்பா வெளியிட்டு பூரா வள்ளலாருடைய படத்துக்கு விபூதி அடிச்சு தான் இருந்தது. இந்த தீர்மானத்துக்கு பிறகு மகாலிங்க என்ன பண்ணாரு, அவருடைய ராமலிங்க பணிமன்றத்தில் வந்து வள்ளலாருக்கு விபூதி இல்லாத கட்டவுட்டு முதல் காலண்டர் அவர் தான் போட்டார், பொள்ளாச்சி மகாலிங்கம். அதுக்கப்புறம் அது விபூதி பிரச்சனை வந்து எல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் பாதி பேர் வைக்கிறது பாதி பேர் விடுறது. தர்மசாலையில் அதே மாதிரி கொஞ்சம் எல்லாம் சொல்லி அப்போ அவர் என்ன பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் தர்மசாலை பிரிண்ட் பண்ண புக்குகள் பூரா வள்ளலாருடைய படத்துக்கு விபூதி இல்லாத படமாக வந்தது. இதில் இன்னும் சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, விபூதி வள்ளலார் வைக்க சொல்றாரு, அது சமயம் சார்ந்தது, நாங்கள் வைப்போன்னா அது போட்டியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொல்றது இன்னைக்கு அதுதான் சொல்லுவேன், நீங்க யாரு எதை வேண்டாலும் வச்சுக்கலாம், தவறே கிடையாது. வள்ளலாருக்கு சமய சாயம் பூசாதீங்க. இப்போ சாதாரணமாக பார்த்தா சைவ சமயத்தை சார்ந்தவர் வள்ளலார்னா நீங்கள் விபூதி பூசுறீங்க. வைணவர் வந்து எனக்கு வள்ளலார் பிடிக்குன்னா ஒரு நாமம் போட்டார்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ இஸ்லாம் மதத்துக்காரருக்கு அவருக்கு வந்து குல்லா போடுறாரு வள்ளலாருக்குன்னா அவர் என்ன பண்ணுவீங்க?
அதே மாதிரி கிறிஸ்துவர் வந்து அவர் சிலுவை போடுறாரு, எல்லாருக்கும் வள்ளலார் பொதுவு. அப்போ ஒவ்வொரு சமயத்தாரும் ஒவ்வொரு சின்னங்களை போடலாமா? போடக்கூடாது. இதை வள்ளலார் மிக தெளிவாக சன்மார்க்க சங்கத்துகளுக்கு சொல்றாரு பாடல்ல. சன்மார்க்க சங்கத்தீர் சிற்றடியே உமது தாழ்வணங்கி சாற்றுகின்றேன் தயவனோடும் கேட்பீர், என் மார்க்கத்தில் எனை உமக்குள் ஒருவன் என கொள்வீர், எல்லாம் செய் வல்ல நமது இறைவனையே தொழுவீர், புன்மார்க்கத்தவர் போலே வேறு சில புகன்றே புந்தி மயக்கடையாதி, பூரண மெய்ச்சுகமாய் தன்மார்க்கமாய் விளங்கும் சுத்த சிவம் ஒன்றே தன்னானை எண்ணானை சார்ந்து அறிவின் இன்றே. வள்ளலார் வந்து தன்னையே வணங்க வேண்டாம்னு சொன்னவர் வள்ளலார். அதே மாதிரி வந்து கேட்கிறேன் பண்ணாதீங்கன்றாரு. ஆமா, என்னை வந்து எல்லாம் செய் வள்ளலார், இறைவனை தான் நீங்க வணங்கணுமே தவிர என்ன வணங்கக்கூடாதுன்றாரு. அதே மாதிரி வந்து பண்ருட்டில் இருந்து ஒருத்தர் ஒரு போய் வந்து வள்ளலாருடைய படத்தை செஞ்சு வள்ளலார் மாதிரி கையில் கொண்டாந்து கொடுக்குறாரு. அதை வந்து இந்த பொன்னான உடம்ப மண்ணாயிட்டேன்னு கீழே போட்டு உடச்சிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து வள்ளலார் ஒளிதேகம் கொண்டவர், மற்றவர்களை போல மரணம் அடைந்தவர் அல்ல. அவர் மரணமில்லா பெருவா வாழ்ந்து கொண்டிருப்பவர், இன்றும் இருப்பவர், ஒளிதேகமாக சுத்த பிரணவ ஞான தேகமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர். அதனாலதான் சொல்லுவார், கூடுகின்ற சன்மார்க்க சங்கத்தே நடுவிருந்து குலாவுகின்றேன், ஆடுகின்ற சேவடிக்கு ஆளானேன் மாளாத ஆக்கை பெற்றேன், கூடுகின்ற சன்மார்க்க சங்கத்தே நடுவிருந்தே குலாவுகின்றேன், எந்தவிரான் பதப்புகழை அன்பினோடும் பாடி பாடி இன்பக்கூத்து ஆடுகிறேன் என்று சொல்றாரு. மற்ற ஞானிகளை போல வள்ளலார் மறைந்தவர் அல்ல, இறந்தவர் அல்ல. அவர் இன்றும் இருக்கிறார், என்றும் இருப்பார், என்றும் இருந்து கொண்டே இருப்பார். நாம் சொல்லுவதை பேசுவதை கவனித்துக் கொண்டே இருப்பார். இன்னைக்கு வடலூரில் வரக்கூடிய செய்திகள் எல்லாமே வள்ளல் பெருமான் பார்த்து கொண்டுதான் இருப்பார். ஏன்னா 5 வயது வல்லபத்தை இறைவன் வள்ளலார்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறார். அதனால அதை பத்தி நம்ம சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சன்மார்க்கிகள் இன்னும் போக போக புரிந்துவாங்க. ஏன்னா புரியாதவர்கள் தான், வேற அவங்க மேலே தப்பு இல்லை. வள்ளலார் மீது இருக்கக்கூடிய அன்பின் காரணமாக அவர்கள் சமயத்தை சார்ந்திருப்பதால் அவர்களும் அந்த சமய சின்னங்களை அணிகிறார்கள். அதற்காக வள்ளலாருக்கு அணிவிக்கிறார்கள். இப்போ அதே மாதிரி பாரதிய ஜனதா குரூப் என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து வள்ளலார் சமய மதங்களை சார்ந்தவராக மாற்ற பார்க்குறாங்க. ஆனால் வள்ளலார் எந்த சமய மதங்களை சார்ந்தவர் அல்ல, பொதுவானவர், எல்லோருக்கும் பொதுவானவர். இவருக்கு வேணும் இவர் வேண்டான்றதுலாம் இங்கே கிடையாது. அதனால தான் வள்ளலார் மிக தெளிவாக சொல்வார், ஜாதியிலே மதங்களிலே சமய நெறிகளிலே சாத்திர சந்தடிகளிலே கோத்திர சண்டையிலே ஆதியிலே அபிமானித்து அலைகின்ற உலகில் அலைந்து அலைந்து வீரேனீர் அழிதல் அழகலவே, நீதியிலே சன்மார்க்க நெறிதனிலே நிறுத்தமிடும் தனித்தலைவர் ஒருத்தர், அவர் வீதியிலே அருஜோதி விளையாடல் புரிகின்ற தருணம் இது கூவுகின்றேன் உமையன்றார். அவரு தெளிவா அவர் சொல்லியிருக்கும் போது அவருக்கு போய் நீங்க வள்ளலாரை வந்து நீங்க அன்பா வச்சுக்கோங்க, அதை நான் வேண்டான்னு சொல்லலை, யாரும் மறுப்பு சொல்ல, நீங்க விபூதி அடிக்கிறத யாரும் வேண்டானே சொல்லலை. வள்ளலாருக்கு சமய சின்னங்களோ சமய சாயமோ பூச வேண்டாம் என்பதுதான் வள்ளலாருடைய கொள்கை, என்னுடைய கொள்கை இல்லை. வள்ளலார் வந்து சுத்தம் மிக மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். தினமும் ஒவ்வொரு சங்கத்திலும் சொல்லுவாங்க, படிப்பாங்க. சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகள் அதுன்னா என்ன? சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் என்பவற்றின் ஆச்சார சங்கற்ப விகற்பங்கள்னா தீர்ந்து போச்சு. அதுல இருக்கக்கூடிய ஆச்சார சங்கற்ப விகற்பங்கள்னா சமய மதங்கள் என்னென்ன பின்பற்றுகிறோம் அந்த பின்பற்றக்கூடிய சமய சார்ந்தது எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு தெளிவா சொல்லியிருக்காரு. அப்ப நீங்க சொல்றத பார்த்தா சன்மார்க்கிகளே இன்னும் வள்ளலார சரியா புரிஞ்சுக்கலங்கிற மாதிரி தோணுது. உண்மைதான், அது இன்னும் புரிஞ்சுக்கல. நிறைய இப்போ வரக்கூடிய இளைஞர்கள் புரிஞ்சிருக்கிறாங்க. இப்போ வந்து பரவாயில்ல, தெளிவா இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இருந்தவர்கள்லாம் அவங்க வள்ளலார் மேல அன்போடு இருப்பாங்க, வள்ளலார் பாடல் நிறைய பாடுவாங்க, சன்மார்க்க சங்கத்தை நடத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அங்க போய் பாத்தீங்கன்னா எல்லாம் சமய வழிபாடாக தான் இருக்கும். அங்க சன்மார்க்கம் என்பது துளி கூட இருக்காது. சோறு போடுவாங்க, ஆனா வழிபாடு போக்குவரத்து பூரா ஆராதனை வைக்கிறது, படையல வைக்கிறது, வாழைப்படம் வைக்கிறது, வெத்தலை வைக்கிறது, தேங்காய் உடைக்கிறது, அபிஷேகாராதனை பண்றது பூரா அதை பண்ணுவாங்க. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் புதுசா வர்றவங்க நிறைய பேர் இப்போ புதுசா தெளிவடைகிறாங்க. அதுக்கு முன்னாடி தெளிவில்லை. வேற அவர்கள் மீது குற்றம் இல்லை, அந்த தெளிவு வருகின்ற பொழுது அவர்களே விட்டு விடுவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ரொம்ப மகிழ்ச்சிங்க. இப்போ வள்ளலாருடைய கொள்கைகளை நீங்க விளக்கறதை வச்சு பார்க்கும்போது எந்த விதமான மதத்தையும் சார்ந்தவர் அல்ல, மதத்தை பொய்ன்னு சொன்னவர். ஆமா. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்துல நம்மளுடைய தமிழ்நாட்டுல சத்திய ஞான சபை, சாலை இது எல்லாமே வந்து இந்து அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கேங்கய்யா. அதை பத்தின உங்க கருத்து என்ன? அது சரியா தவறா? அதாவது அது 2 வகையில நம்ம சிந்திக்க வேண்டியதா இருக்கு. வள்ளலார் சித்தி பெற்ற பிறகு எல்லாருமே விட்டுட்டு போயிடுறாங்க. நான் போன மீட்டிங்கில் கூட சொல்லியிருப்பேன். அதற்கு பிறகு என்னாச்சுன்னா, அது ரொம்ப காலமாக அதை வந்து சபாபதி குருக்கள் தான் அதை கையாண்டுகிட்டு இருந்தார், அவர் தான் அதை பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ என்னாச்சுன்னா, வடலூர் பெருவெளிக்கு உண்டான வரி கூட அவங்களால கட்ட முடியல. யாருனால? இந்த சபையை நடத்துறவங்களால, சாலை நடத்துறவங்களால. அந்த காலகட்டத்தில் தான் அவர் நல்ல பேர் பாலகிருஷ்ண பிள்ளைன்னு நினைக்கிறேன், அவர் தான் வந்து என்ன பண்ணுறாரு, அவர் கமிஷனராக இருக்கார். அப்போ இந்த தெய்வ நிலையங்களையும் வடலூர் இடங்கள்லாம் நம்ம வந்து அறநிலையத்துறை சேர்த்துட்டா அது அரசாங்கத்தினுடைய நிர்வாகத்தில் வந்துடும், அப்பப்போ பணம் காட்ட வேண்டிய அவசியம் இருக்காது, அது எதா இருந்தாலும் அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு
அது அந்த அரசாங்கத்தோட சேர்ந்ததுனால அப்ப என்ன பண்ணிட்டாங்க, இந்து சமய அறநிலைத்துறை என்பது எல்லா கோயில்களுக்கும் பொதுவானது அது. அதனால என்ன பண்ணிட்டாங்க, இதையும் கோயில் நினைச்சுக்கிட்டு இந்து அறநிலைத்துறையில வந்து இதை சேர்த்துட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கு வெளியே அதுக்கு சிக்கலா இருக்கிறது. ஏன்னா வடலூர் வள்ளலாருடைய தெய்வ நிலையங்கள் வந்து சமயம் சார்ந்ததல்ல, இந்து சமய அறநிலைத்துறை சார்ந்த மாதிரி இருக்கிறதும் தவறுதான். ஆனா அதே நேரத்துல நீங்க தனியார்கிட்ட ஒப்படைக்கிறதும் முடியாத நிலை இருக்கு. நீங்க எந்த சன்மார்க்கத்திட்ட ஒப்படைப்பீங்க? ஒரு சங்கத்தை நிர்வாகம் பண்றவங்களே ஒழுக்கமா நிர்வாகம் பண்ணாம அடிச்சுக்கிறாங்க. அப்ப வடலூர் தெய்வ நிலைகளை வந்து நீங்க ஒரு தனியார்கிட்டயோ இல்ல சன்மார்க்க சங்கத்துக்கிட்ட யாருக்கிட்டயோ ஒப்படைச்சீங்கன்னா யாருக்கிட்ட ஒப்படைப்பாங்க? அதுக்கே சண்டை வந்துடும். அதனால அரசாங்கத்திட்ட இருக்கிறது தவறில்லை. ஆனா இந்து சமய அறநிலையத்திலிருந்து விடுபட்டு அது ஒரு தனி நிலையை கொண்டு வரணும். அதாவது கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கலாம், ஆனா இந்து சமய அறநிலையத்தினுடைய கண்ட்ரோல் அந்த சமயம் சார்ந்த இடமாக இதை கொண்டு வரக்கூடாதுன்னு தான் என்னுடைய அந்த காலத்திலிருந்து இன்னைக்கு வெளியே நான் போராடக்கூடிய என்னுடைய போராட்டமே அதுதான். அதாவது அரசாங்க கண்ட்ரோல்ல இருக்கட்டும், ஆனா ஒரு மத சார்புள்ள இந்து அறநிலையத்துறையின் கீழே வரக்கூடாது. முற்றிலும் மதத்துக்கு எதிரானது. அதனால இந்து சமய அறநிலையத்துறை மதம் சார்ந்தது, சமயம் சார்ந்தது, ஆலயங்களை சார்ந்தது. ஓகே. ஏன்னா இப்ப எப்படி பாத்தீங்கன்னா இஸ்லாம் மதத்து கூட தனி வாரியம் இருக்கு, ஆமா, கிறிஸ்துவ மதத்து தனி வாரியம் இருக்கு. அதே மாதிரி சன்மார்க்க சங்கத்தை வள்ளலாருடைய தெய்வ நிலையங்கள் பூரா தெய்வ நிலையங்கள் சொல்றது கூட நான் தவறுன்னு அந்த காலத்துல சொல்லியிருக்கேன். வள்ளலார் எந்த இடத்துலயும் வடலூர் தெய்வ நிலையங்கள் சொல்லல. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா அறநிலையத்துறை வந்து வள்ளலூர் வள்ளலார் தெய்வ நிலையங்கள் தான் அதுக்கு டைட்டில் கொடுத்துருப்பாங்க. அந்த வார்த்தை கூட தவறு. வள்ளலார் அமைப்புகள்னு போடலாம், வள்ளலாருடைய சங்கம் சாலை சபைன்னு போடலாம். தெய்வ நிலையம் என்ற வார்த்தை கூட தவறுன்னு நான் நினைப்பேன். சமயம் சார்ந்த மாதிரி ஆயிடும். அதனால இது வந்து இது தனி வாரியமா கொண்டு வந்துட்டு இது வந்து ஒரு தகுதி உள்ளவர்கள் நிர்வாகம் பண்ணி வள்ளலார் என்னென்ன சொன்னாரோ, என்ன மக்களுக்கு எடுத்து உரைத்தாரோ அதை பூரா மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டியதாக இருக்கணுமே தவிர இது அறநிலைத்துறையை சார்ந்ததாக இருப்பது குற்றம் தான். ஓகே. இப்போ நீங்க சன்மார்க்கத்துல பல வகைகள் இருக்கிறத பத்தி சொன்னீங்க. இப்ப நம்ம இந்த மாதிரி இப்ப இந்த பிரச்சனைகள்லாம் போய்கிட்டு இருக்கும்போது சன்மார்க்கிகளை உற்று நோக்கும் போது திராவிட சித்தாந்தம் சார்ந்த சன்மார்க்கிகள், சமயம் சித்தாந்த சார்ந்த சன்மார்க்கிகள், உங்களை போன்ற சுத்த சன்மார்க்கிகளும் ஒரு 3 வகை இருக்கிறத பார்க்க முடியுது. இதை பத்தின உங்களுடைய கருத்து என்னங்க? அதாவது புரிதல் இல்லாததான். ஏன்னா வள்ளலாருடைய கொள்கைக்கு வருகின்றவர்கள் எல்லாருமே எடுத்தோடனே சன்மார்க்கத்துல சுத்த சன்மார்க்கத்துல பயிற்சி எடுத்தவங்கலாம் கிடையாது. சமயம் சார்ந்து இருக்கிறவங்க தான் இதுக்குள்ள வராங்க. இதை வந்த உடனே வள்ளலாருடைய திருவருட்பாவை முழுமையாக படித்து அதில் இருக்கக்கூடிய உண்மையை தெரிந்து கொண்டால் நிச்சயமாக அவங்க விட்டுருவாங்க. ஆனா அவங்க சமயம் சார்ந்து இருப்பதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா வள்ளலார அவங்க சமயம் சார்ந்த மாதிரியே பாக்குறாங்க. அதனாலதான் பிரச்சனை வர்றது. அதனால நான் பல மீட்டிங்களை சொல்லியிருக்கேன், பல போராட்டங்களை பண்ணியிருக்கேன். என்ன சொன்னாலும் சில பேரை திருத்த முடியாது. அதனால இப்ப விட்டுறது வாதம் தேவையில்லை. வள்ளலார் மிக தெளிவாக சொல்லுவார், பிறர் குற்றம் விசாரியாது இருத்தல்னு. ஏன்னா அதனால என்ன ஆன்ம நியாயம் தான் பாதிக்குது. இப்ப நமக்கு தெரிஞ்ச நண்பர்களே நிறைய பேர் என் கூட சன்மார்க்க காலத்துல என்னோட இருக்கிறவங்களே இன்னைக்கு தப்பு பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்கள்ட்ட சொல்லி திருந்த போறதில்லை. அவங்களை திருத்தக்கூடிய வேலை எனக்கு இல்லை. வள்ளலார் சொன்ன ஒழுக்க நெறிகளை பின்பற்றுவதுதான் இன்னைக்கு முக்கியமானது. அவர் என்ன சொன்னாரோ அதை பின்பற்றினால்தான் நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஆன்ம லாபம் என்பது கிடைக்கும். இந்த போராட்டம், சண்டை, சச்சரவு, பிரச்சனை இதெல்லாம் சன்மார்க்கத்துக்கு தேவையில்லாத ஒன்று. ஓகே. இப்போ நீங்க ஆன்ம நேயம் வள்ளலார் வலியுறுத்துறாருன்னு சொல்றீங்க. இப்ப பெரும்பாலும் நம்ம வந்து மனித நேயம் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். என்ன இது ஆன்ம நேயம்? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது மனித நேயம் என்பது ஜீவர்களை குறிப்பது. ஜீவன்னா உயிர். இப்ப எல்லா ஜீவராசிகளுமே ஜீவர்கள் தான் வள்ளலார் அடிக்கடி சொல்லுவார். அதனாலதான் காருண்யம் கூட ஜீவகாருண்யம் சொல்லுவார். ஜீவகாருண்யம் உயிர் உள்ளதுக்கு பூரா ஜீவன் தான் உயிர் உள்ளது. ஆனா உயிரை இயக்கக்கூடியது ஒன்று இருக்கிறது. அதற்கு யாருமே எந்த ஞானிகளுமே அந்த இடத்துக்கு அவங்க போகல. ஆனா வள்ளலார் வந்துதான் இறைவனுடைய படைப்பு என்பது ஆன்மாக்கள். எல்லா உயிரையும் இயக்கக்கூடிய ஆற்றல் படைத்தது அந்த ஆன்மா என்ற புள்ளி வடிவமான ஒளி. அந்த ஒளியை யார் தொடர்பு கொள்ளுகிறார்களோ அவர்கள் தான் இறைவனை தொடர்பு கொள்ள முடியும் என்பதை வள்ளலார் மிக தெளிவா சொல்லியிருக்காரு. அதனால்தான் சாதாரணமா எத்துணையும் பேதமுறை போன தடவை சொன்னேன், எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும். ஒரு கொசு கூட நம்ம உயிரும் அந்த கொசுனுடைய உயிரும் ஒண்ணுன்னு நினைக்கணும். ஆனா அந்த கொசு உயிரும் நம்ம உயிரும் ஒண்ணு நினைக்கிறத விட இது ரெண்டையும் இயக்கக்கூடியது ஒன்று இருக்கிறது. அதற்கு பெயர் தான் ஆன்மா. அப்போ ஜீவநேயம் என்பது வேறு, ஆன்ம நேயம் என்பது வேறு பிரிக்கிறார் வள்ளலார். ஜீவர்கள் என்றால் உயிரை மட்டும் நேசிப்பது. வள்ளலார் சொல்வது ஆன்ம நேயம் என்றால் எல்லா உயிர்களும் தன் உயிர் போல் பார்ப்பது. அப்ப உயிரை இயக்கக்கூடியது உள்ளே ஒரு ஒளி இருக்கிறது, அதுக்கு பேர் தான் ஆன்மா. அததான் வள்ளலார் ஆகவல்ல சொல்லுவாரு, உள்ளொளி ஓங்கிட உயிரொளி விளங்கிட வெள்ளொளி காட்டிய மெய் அருட்கணல்.
அப்போ அந்த ஆன்மநேயம் என்பதை யார் உணர்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் இறைவனை தொடர்பு கொள்ள முடியும். ஜீவநேயம் உள்ளவர்கள்லாம் இறைவனை தொடர்பு கொள்ள முடியாது. அது உயிர் நேயம்னு அதுக்கு பேர். அந்த உயிரை இயக்கக்கூடிய மெய்ப்பொருள் ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் தான் ஆன்மா. அதை இயக்கக்கூடிய மெய்ப்பொருளுக்கு அதுக்கு பேர் தான் கடவுள். அதுக்கு பேர் தான் அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கடவுள் என்றதை கண்டுபிடிச்சார் வள்ளுவர். அப்போ உயிர் வேற, ஆன்மா ஆன்மா வேறு. ஆனா அதே அகவல்ல சொல்றாங்க, உயிரில் யாம் எம்முள் உயிர் அப்படின்னு ஒரு வரி. ஆமா, இப்ப என்னுள்ள உயிருள் யாம் எம்முள் உயிர் இவை உணர்ந்தே உயிர் நலம் பரவுகின்ற உயர்ந்தவன் சிவம் என்றார். அப்ப உயிருக்கு உபகாரம் பண்ணணும். ஆன்மாவுக்கு நீ உபகாரம் பண்ணி பிரயோஜனம். ஆன்மா எதை ஏத்துக்காது, அது சாப்பிட்றது கிடையாது, அது ஜீவிக்கிறது கிடையாது. அப்போ உயிரை காப்பாற்றினால்தான் நீங்க ஆன்மாவை காப்பாற்ற முடியும். அதனால்தான் ஜீவகாருண்யமே கடல் வழிபாடு வள்ளலார் சொன்னதுக்கு அர்த்தமே, பசியோட இந்த உலகத்தில் எந்த உயிரும் வாழ முடியாது. அவங்க பசி வந்துட்டா பத்தும் பறந்து போயிடும். பசி வந்துட்டா என்ன ஆகும்? உயிருக்கு ஆபத்து வந்துடும். உயிருக்கு ஆபத்து வந்தா என்ன ஆகும்? அந்த உயிரை இயக்கக்கூடிய ஆன்மா வெளியே போயிடும். அப்போ உயிர் இருக்கிற இடத்துல ஆன்மா இருக்கும், ஆன்மா இருக்கிற இடத்துல உயிர் இருக்கும். அதனாலதான் வள்ளல் பெருமான் ஜீவகாருண்யம் அந்த பேர் வச்சார். ஜீவகாருண்யம் அங்கு எங்கு விளங்குகிறதோ அங்கு அறிவும் அன்பும் தானாக விளங்குன்றார். எங்கு மறைகிறதோ அங்க அன்பும் அறிவும் தானாக மறையும் என்றார். அதனால உபகார சக்தி விளங்கும், இதனால உபகார சக்தி மறைகின்றார். அப்ப உபகார சக்தி விளங்கதான் அறிவு என்பது விருத்தியாகும். அறிவும் அன்பு விருத்தியாகின்ற பொழுதுதான் ஆன்மாவை தொடர்பு கொள்ள முடியும். அதுதான் ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை வேண்டும். ஏனென்றால் ஆன்மா மறைக்கப்பட்டிருக்கிறது, அது உள்ளொளியாக இருக்கிறது, அது தெரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது. எந்த மதம் சமயங்களும் அதை பற்றி சொல்லலை. ஆன்மான்னு மொட்டையா சொல்லிட்டாங்க. ஆனா ஆன்மா யாருடைய குழந்தை, அந்த ஆன்மாவனுடைய நேயம் என்ன, அந்த நேயத்தினுடைய தன்மை என்ன என்பதை உணர்ந்து வள்ளலாறு எல்லா ஆன்மாக்களையும் ஒன்றாக நினைக்க வேண்டும் என்பதற்கு தான் ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை வேண்டும் எழுதுறாரு. ரொம்ப நன்றிங்க. ஏன்னா நிறைய பேர் உயிர் ஆன்மா இரண்டும் ஒண்ணு அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப நீங்க சொன்ன விதத்துல ஆன்மா வேறு உயிர் வேறுங்கிறது புரிஞ்சிருக்கும். இல்ல, அதுல என்னோட நம்ம விளக்கமா சொல்லணும்னா, நம்ம உடம்புக்குள்ள 4 இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அகம் என்பது ஆன்மா, அகப்புறம் என்பது ஜீவன். இங்கே பிரிக்கிறார். 4 ஒழுக்கத்திலே அகம் என்பது ஆன்மா, அகப்புறம் என்பது ஜீவன்னா உயிர், புறம் என்பது கரணங்கள், புறப்புறம் என்பது இந்திரியங்கள். இதே போல அண்டத்துல சொல்றாரு, அகம் என்பது அக்னி, அகப்புறம் என்பது சூரியன், புறம் என்பது சந்திரன், புறப்புறம் என்பது நட்சத்திரங்கள். நம்ம உடம்புல எப்படி இருக்கிறதோ அதே மாதிரி அண்டத்தில் இருப்பது பிண்டத்தில், பிண்டத்தில் இருப்பது அண்டத்தில் இருக்கிறது என்று மிக தெளிவாக நமக்கு சொல்லியிருக்காரு. அப்ப ஜீவன் என்பது வேறு, ஆன்மா என்பது வேறு. அப்ப ஜீவன் ஆன்மாவும் பிரியாது இந்த உலகத்தில் இருக்கின்ற வரையில். எப்பது பிரியும் என்றால் இறைவனுடைய அருளை பெறுகின்ற பொழுதுதான் உயிர் விட்டுட்டு உயிரையும் மெல்டாக்கி ஒளியாக்கி ஆன்மாவுடன் இணைந்து மறுபடியும் அதுக்கு பிறப்பில்லாமல் இறைவனுடன் செல்லக்கூடிய வாய்ப்பு பெறுகின்றது. சூழ்நிலை வருவது அருள் பெறுகின்ற பொழுது. இது ரொம்ப பெரிய தீரி இது. இதை புரியாமல் தான் இன்னைக்கு நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க சன்மார்க்க நண்பர்களே. நிறைய பேர் இறந்ததுக்கு அப்புறம் கூட ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் இறந்தாலோ இல்லை இந்த நாள்ல இந்த கிழமையில இறந்தாவோ பிறப்பு இல்லை, பிறப்பு இருக்காது அப்படின்றாங்களே. அதெல்லாம் அத்தனையும் கட்டுக்கதைகள். அதாவது பிறப்பு என்பது இறந்தால் பிறப்புண்டு. அது நேரங்காலெல்லாம் கிடையாது, கிழமையெல்லாம் கிடையாது. நீங்க எப்போ மரணத்தை வெல்லுகிறீர்களோ அதுக்கப்புறம் தான் பிறப்பு கிடையாதுன்னு வள்ளலார் தெளிவா சொல்லிட்டார். அதனாலதான் வள்ளலார் சொல்வார், இறந்தவரை எடுத்திடும் போது அதற்றுகின்ற உலகில் இரவாத பெருமறையில் ஏன் அடைய மாட்டீர், மறந்திருந்தீர் பிணி மூப்பில் சம்மதமோ உமக்கு, மறந்தும் இதை நினைக்கும் நல்லோர் மனநடுங்கும் கண்டீர், சிறந்திடு சன்மார்க்கம் ஒன்றே பிணி மூப்பு மரணம் சேராமல் தவிர்த்திடுங்கான் தெரிந்து வம்பினிங்கே, பிறந்த பிறப்பிதில் தானே நித்திய மெய்வாழ்வு பெற்றிடலாம், பேரின்பம் முற்றிடலாம் விரைந்தல் தெளிவா சொல்றாரு. அப்போ சன்மார்க்கம் என்பதே மரணத்தை வெல்லக்கூடிய மார்க்கம் தான் சன்மார்க்கம். ஓகே, இப்ப பாக்குற நேயர்களுக்காக இப்ப நம்ம எல்லாமே வள்ளலாறு, அவருடைய சிறப்பு தன்மை, அவர் ஏற்படுத்திய சங்கம், சாலை, சபை, இதை பத்தி எல்லாமே விளக்கமா உயிர், ஆன்மா இதெல்லாமே சொல்லிட்டு வந்தீங்க. சுத்த சன்மார்க்கி, சுத்த சன்மார்க்கம், சுத்த சன்மார்க்கிகள் யாருங்கிறத பத்தியும் சொன்னீங்க. இப்ப இந்த சுத்த சன்மார்க்கம்னா என்ன, அதனுடைய கொள்கைகள்லாம் என்னென்ன? ஒரு சன்மார்க்கியா இருக்கிறவங்க சுத்த சன்மார்க்கியா இருக்கணுமா, இல்ல சாதாரண சன்மார்க்கியாவா இருந்தா போதுமா, இல்ல சுத்த சன்மார்க்கினா அதனுடைய கொள்கைகள் என்னென்ன? அதான் இதுல இப்ப தமிழ்நாட்டிலே பாத்தீங்கன்னா சமய சன்மார்க்கம், சுத்த சன்மார்க்கம் இப்ப 2 பிரிவராக தான் பேசிக்கிட்டு வருது. பேசுறாங்க. அவர் சுத்த சன்மார்க்கம் இல்லையா, சமய சன்மார்க்கணுமா, இவரை கேட்டா சமய சன்மார்க்கம் இல்லையா, அவர் சுத்த சன்மார்க்கம், இப்படிதான் இன்னைக்கு வாதம் வந்துட்டு இருக்கு. ஆனா வள்ளலாருடைய கொள்கையை முழுமையாக பின்பற்றக்கூடியவர்கள் 199% கூட இல்லை. அதை வள்ளலார் மிக தெளிவா சொல்லுவார். வள்ளலாருடைய கொள்கையை புரிச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதனால தான் இப்போ நான் எழுதி வச்சிருக்கேன்.
வள்ளலாருடைய அடிப்படை கொள்கையை நம்ம முதல் தெரிஞ்சுக்கணும். கடவுள் ஒருவரே, அவரே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். சிறு தெய்வ வழிபாடு கூடாதுன்னு எழுதுறாரு. மிக தெளிவா சொல்றாரு. தெய்வங்கள் பெயரால் உயிர் பலி செய்யக்கூடாது. கோயிலெல்லாம் கிடா வெட்டக்கூடாது. உயிர் பலியே செய்யக்கூடாது. கடவுள் பேரை வச்சு நீ ஒளி செஞ்சீங்கன்னா நீ அன்ஃபிட்டு. நீ கடவுளை நினைப்பதற்கோ தொழுவதற்கோ அருளை பெறுவதற்கோ தகுதியற்றவன்ட்டார். ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல். உயிர் இறக்கமே கடவுள் வழிபாடு. உயிர் பலி செய்யக்கூடாது. புலால் உண்ணக்கூடாது. இறந்தவரை புதைக்க வேண்டும், எரிக்கக்கூடாது. நீ கேட்டீங்க இல்லையா, இறந்தவரை புதைக்கணும். அதுல கூட ஒரு பாயிண்ட் சொல்றாரு. ஏன் புதைக்கணும், ஏன் எரிக்கக்கூடாதுன்றதுக்கு வள்ளலார் மிக தெளிவா சொல்லுவாரு. இறந்த உடனே அந்த உடம்பு, அந்த உயிரானது அடக்கம் கொள்கிறதை தவிர வெளியே போறதில்லை. ஆன்மாவும் உயிர் வெளியே போகாது. அது அடக்கம் கொள்கிறதுன்னா அந்த உடம்புக்குள்ளேயே இருக்கும். அது வேறொரு பிறகு கிடைக்கின்ற பொழுதுதான் அது வெளியே போகும். அதுக்குன்னு ஒரு வீடு தயாராகணும். எப்படி ஒரு வாடகை வீட்டுல குடியிருந்து இன்னொரு வாடகை வீட்டுக்கு போனோம்னா இன்னொரு வாடகை வீட்டை பிடிச்சாதான் அந்த வீட்டை வந்து நீங்க மாற்ற முடியும். அது போல இந்த உயிரும் ஆன்மாவும் உயிர் அடக்கம் கொள்கிறதுன்னு எழுதுறாரு. அப்ப அதை சுடுவதும் ஒரு கொலை சமானம்ன்றாரு. இறந்தவங்களை சுடுறதும் ஒரு கொலைக்கு சமமானம். ஏன்னா அது உயிரும் ஆன்மாவும் அங்க இருக்கு. அதை சுடுகின்ற பொழுது துடி துடித்து வெளியே போகும். எப்படி ஒரு உயிர் கொலை செய்யும் போது துடி துடித்து அந்த உயிரினங்கள் வெளியே வந்து துடிச்சு வெளியே அந்த உயிர் போகுது, அது போல இதுவும் போகும். அதனால நீங்க புதைக்க வேண்டுமே தவிர எரிக்கக்கூடாதுன்னு தெளிவுபடுத்துறாரு. அப்புறம் கணவர் இறந்தால் மனைவி தாலி வாங்கக்கூடாது. பெரிய விஷயம் இது. இதை விட ஒரு பகுத்தறிவு எங்க இருக்கு? அப்புறம் மனைவி இறந்தால் கணவன் வேறு திருமணம் செய்யக்கூடாது. ரெண்டு பேருக்குமே அந்த கட்டளை கொடுக்குறாரு. எதிலும் பொது நோக்க வேண்டும். அதுக்கப்புறம் சொல்றாரு, வேத ஆகம புராணம் இதிகாசம் உண்மையை தெரிவிக்காது, அதுல லட்சியம் வைக்க வேண்டாம்ன்றாரு. அதுக்கப்புறம் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர். வள்ளலாருடைய சுத்த சன்மார்க்கமே மரணத்தை வெல்லுவதுதான் அந்த மார்க்கத்தினுடைய அடிப்படை கொள்கை. சாகா கல்வியே கல்வின்றார். கல்வி ரெண்டா பிரிச்சார். ஒன்று சாகம் கல்வி, ஒன்று சாகா கல்வி. இந்த சாகா கல்வி கற்பதற்காகத்தான் சன்மார்க்கமே ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் ஏழைகளின் பசிதி வைத்தலாகிய ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடு. மிக தெளிவா சொல்லிட்டார். ஜாதி சமய மதங்களில் பற்று வைக்க கூடாது. சுத்த சன்மாரிகள் இதெல்லாம் இருந்தா அவங்க சுத்த சன்மாரிகள் அல்லன்றார். அப்புறம் சத்திய ஞான சபை இயற்கை உண்மை கடவுள் விளங்கும் இடம்ன்றாரு. அது இயற்கை உண்மை அல்ல, இயற்கை விளக்கம்ன்றார். அதையும் அதாவது உண்மையான கடவுள் இருக்கக்கூடிய இடத்தை தெரிவிப்பதற்காக வெளியே வைத்த இயற்கை விளக்கம். அது இயற்கை உண்மை அல்லன்னு தெளிவுபடுத்துறார். சத்திய ஞான சபை இயற்கை உண்மை அல்ல, தெளிவா புரிஞ்சுக்கணும். அது இயற்கை விளக்கம். அது எங்கிருந்து அந்த இயற்கை விளக்கத்தை வெளியே அவர் கற்றார்னா, சத்திய ஞான சபை என்னுள் கண்டனன் சன்மார்க்க சித்தியை யான் பெற்றுக் கொண்டனன். சபை எனது உளம் என தானமர்ந்து எனக்கு அபயம் அளித்ததோர் அருட்பெருஞ்சோதி. தன்னுள் இறைவன் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறார், எந்த இடத்தில் இருக்கிறார் என்பதை அதை புறத்தில் காட்டக்கூடிய இயற்கை விளக்கம். அது இயற்கை உண்மை அல்ல என்று தெளிவுபடுத்துறாரு. அது ஒன்று. அதுக்கப்புறம் எல்லா உயிர்களையும் தம் உயிர் போல் பாவிக்கும் ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை வேண்டும். இந்த கொள்கைகள் எல்லாம் யார் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் மட்டும்தான் சுத்த சன்மார்க்கத்திற்கு தகுதி உடையவர்கள் சொல்றாரு. தெளிவா எழுதி வச்சிருக்காரு. அதே மாதிரி இன்னொன்று நம்ம முக்கியமா பார்க்கணும். வள்ளல் பெருமான் 1800 ஸ்ரீமுக வருஷம் ஐப்பசி மாதம் 7ஆம் நாள் புதவாரம் பகல் 8 மணிக்கு மேட்டுக்குப்பம் என்னும் சித்தி விழாக திருமாளிகள் முதலில் கொடி கட்டி உடனே நடந்த நிகழ்வு. இதெல்லாம் 6 திருமுறை எழுதிட்டு விண்ணப்பங்கள் எழுதிட்டு எல்லாம் எழுதி வச்சுட்ட பிறகும் வள்ளலார் மிக தெளிவாக ஒரு உபதேசம் பண்றாரு. சித்தி விழாக திருமாளிகளை கொடியேற்றி வச்சுட்டு அப்பதான் சன்மார்க்க கொடியை அறிமுகப்படுத்துறாரு உலகத்துக்கு. அதுக்கு முன்னாடி எல்லாம் கொடி கிடையாது. சித்தி விழாக திருமாளிகளை கொடியேற்றி வைத்து கொடிக்கு மஞ்சள் வெண்ணம் என்ற ஒரு வண்ணத்தை கொடுத்து இப்படித்தான் ஆன்மா இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை தெளிவுபடுத்துறாரு. ஆன்மீகத்துல கொடியை உண்டு பண்ணதுல வள்ளலார் ஆன்மாவுடைய தன்மையே மஞ்சள் வெண்மன்றாரு. அது ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். இது வெளியே என்னென்னவோ கொடியை கட்டிப்பாங்க. சேவல் கொடி, மயில் கொடி, அந்த கொடி, சிங்க கொடி, என்னென்னவோ இருக்கும். இது ஆன்மாவுக்கு என்று ஒரு தனி வண்ணத்தை கண்டுபிடிச்சார் வள்ளலார். அது ஆன்மாவுடைய தன்மை மஞ்சள் வெண்ணம் உடையது. 3/4 பாகம் வெள்ளை வண்ணம், 1/4 பாகம் மஞ்சள் வண்ணம் என்பதை தெளிவுபடுத்துறாரு. அந்த பேருபதேசம் என்னும் போது மிக தெளிவாக எழுதுறார் வள்ளலாறு. இங்குள்ள நீங்கள் எல்லாரும் இதுவரைக்கும் இருந்தது போல் இனியும் வீண் காலம் கழிக்காதீர்கள். இதை விட ஒரு வார்த்தை எப்படி சொல்லணும்? நீ இது வெளியே எப்படியே இருந்துட்டீங்கப்பா, இனிமேலாவது நீங்க நான் சொல்றது கேளுங்க. ஏனென்றால் இது முதல் சாலைக்கு ஆண்டவர் போகின்ற 10 தினமாகிய கொஞ்ச தினம் வரையில் நீங்கள் எல்லாரும் நல்ல விசாரணையில் இருந்து கொண்டிருங்கள். இது நிறைய இருக்குது விஷயம். அதை நீங்க பேருபதேசம் படிச்சீங்கன்னா தெரியும். அதுல அழகா சொல்லுவாரு. இப்போது
சைவம் வைணவம் முதலிய சமயங்களிலும் வேதாந்தம் சித்தாந்தம் முதலிய மதங்களிலும் லட்சியம் வைக்க வேண்டாம். மதங்கள்ல எதுவுமே லட்சியம் வைக்கான்னு தெளிவா சொல்றாரு. ஏனென்றால் அவற்றில் தெய்வத்தை பற்றி குறுக்குறியாக குறித்திருக்கிறதே அன்றி புறங்கவியை சொல்லவில்லை. ஆதலால் அவற்றில் லட்சியம் வைக்க வேண்டாம். ஏனெனில் அவைகளிலும் அவ்வச்சமயங்களிலும் அற்ப பிரயோஜனம் பெற்றுக்கொள்ளுமே கூட அல்லாது ஒப்பற்ற பெரிய வாழ்வாகிய இயற்கை உண்மை என்னும் ஆன்ம அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுகின்றதற்கு முடியாது. ஏனெனில் நமக்கு காலமில்லை. இப்படி இந்த அளவுக்கு தெளிவா இவர் எல்லாத்தையுமே எழுதி வச்சிருக்காருங்க. இப்ப நீங்க சொல்லும் போது புரியுது. இப்ப இந்த சுத்த சன்மார்க்கத்தினுடைய கொள்கையை மக்கள் கிட்ட போய் பரப்பி இந்த சன்மார்க்க சிந்தனைகள் எல்லாம் மக்கள்கிட்ட வேரூண்டி பரவுறதுக்கு இது என்னுடைய நிறைவான கேள்வியா கூட வச்சுக்கங்க. சன்மார்க்கிகளுடைய கடமைகளா என்ன நீங்க நினைக்கிறீங்க? சன்மார்க்கிகள் இருக்கக்கூடிய சக மனிதர்களை சுத்த சன்மார்க்கத்துல கொண்டு வந்து வள்ளலாருடைய கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் மக்களுடைய வாழ்க்கையை மேன்மையடைய வைக்கிறதுக்கு சன்மார்க்கிகளுடைய கடமையா என்ன இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, அது அவங்க ஒரு வள்ளலார் மிக தெளிவாக சொல்வாரு. சன்மார்க்கத்து துறவரம் கிடையாது, சன்னியாசம் கிடையாது, இல்லறத்தான்களே சன்மார்க்கத்துக்கு வரலான்றார். ஆனா தெளிவுபடுத்துறாருங்க, ஒரு மனிதன் வாழ்க்கையை விட்டுட்டு வரக்கூடாது, சன்னியாசம் வரக்கூடாது, சுத்த சன்மார்க்கத்தை கடைபிடிக்கணும். அப்ப எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறம் பொருள் இன்பம் வீடு இந்த நான்கையும் 4 காலங்களில் அனுபவித்து பின்பு பற்றற விட்டு இருப்பதே இறைவனுடைய அருளை பெறுவதற்கு ஏதுவாக இருக்குன்னு எழுதுறாரு. அதாவது ஒரு மனிதன் வாழ்க்கையில அந்தந்த காலகட்டத்தில் வாழ்ந்து முடிச்சிடுங்க, அதுக்கப்புறம் இறைவனே தூழக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வரணும். இறைவனை தவிர வேற எந்த சிந்தனையும் உனக்கு வரக்கூடாது. ஏனென்றால் உன்னை இயக்கக்கூடியவன் இறைவன் என்பதை நீ உணர்ந்துடணும். முதல் அது உணர்ந்தாதான் இறைவனை தொடர்பு கொள்ள முடியும். அதனால்தான் வள்ளலார் மிக தெளிவாக சொல்வார், நான் மறந்தேன் எனையும் என்னை தான் மறவான் எனது நாயகன் என்று ஆடுகின்றேன், இதுவரையில் ஊன் மறந்தேன் உயிர் மறந்தேன் உன்னை மறந்தறியேன், மறந்தால் உயிர் விடுவேன் கனம் தறியேன் ஆணை உம்மானை நம்மானை தெளிவுபடுத்துறாரு. அப்போ என்னை இறைவன் மறக்கவில்லை, என்னை ஈங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் உணர்ந்து விட்ட பிறகு நான் எப்படி இறைவனை மறப்பது? அப்படி மறந்தா நான் குற்றவாளி தானே. அப்ப இறைவன் எப்பொழுதும் உன்னை இயக்கத்தை நிறுத்தினானா அன்னைக்கு தான் டெத்து. உனக்கு மரணம் எப்போ வருது? இறைவன் தன்னுடைய ஆற்றலை நிறுத்திக் கொள்ளுகின்ற பொழுது மரணம் வருது. அப்ப இறைவன் உன்னை ஈங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை நினைத்தால் நீ எப்படி இறைவனை நினைக்காம இருக்க முடியுமா? அப்ப சுத்த சன்மாரிகள் ஒவ்வொருவரும் இறை உணர்வோட வாழணும். எப்போ அந்தந்த காலகட்டத்தில் தூக்கி எரிஞ்சிட்டு பற்றற்றான் பற்றினை பற்றியிடல் வேண்டும், அது பற்றற்றால் அன்றி பழியாதுன்னுவாங்க. ஆனா வள்ளலாருங்க என்ன சொல்றாரு? புகுந்தருணம் இது கண்டீர் நம்மவரே நான் தான் புகழ்கின்றேன், என் மொழியோர் பொய்மொழி என்னாதி, உற்றவரும் பெற்றவரும் மற்றவரும் உடைமைகளும் உலகியலும் உற்ற துணை அன்றே, மிகுந்த சுவைக்கரும்பே செங்கனியே கோற்றேனே மெய்ப்பயனே கைப்பொருளே விளையறியா மணியே தகுந்த தனிப்பெரும்பதியே தயாநிதியே கதியே சத்தியமே என்புரைவன் பக்தியோடு பணிது. இந்த நிலைக்கு ஒரு சன்மார்க்கம் வரணும். அப்படி வந்தால்தான் அவங்க சுத்த சன்மார்க்கியாக இருப்பாங்க. சமய மதங்களை விட்டு விட்டு வெளியே வருவாங்க. இப்ப ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டி தான் சுத்த சன்மார்க்கி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே தவிர 100க்கு 100 சுத்த சன்மார்க்கி என்பது கிடையாது. இப்போது ஆண்டவர் என்னை ஏறா நிலவிசை ஏற்றிருக்கிறார். வள்ளலார் தெளிவா சொல்றார், எல்லாவற்றையும் விட்டு விட்டதினால் வந்த லாபம் தான் இது. புரியுதுங்களா? இப்பொழுது ஆண்டவர் என்னை ஏறா நிலவிசை ஏற்றிருக்கின்றார், எல்லாவற்றையும் விட்டு விட்டதினால் வந்த லாபம் இது. எதை விட்டதுனால? இந்த உலகப்பற்று. உற்றவரும் பெற்றவரும் மற்றவரும் உடமையும் சொன்ன இல்லையா, அதெல்லாம் தூக்கி எறியணுன்றார். ஆதலால் நீங்களும் விட்டு விட்டீர்களானால் என்னை போல் பெரிய லாபத்தை பெறுவீர்கள். அதுக்கப்புறம் ஒரு கேள்வி கேட்கிறாரு, இதுவரையில் விடாமல் வைத்துக் கொண்டிருந்தவர்கள் என்ன லாபத்தை கண்டார்கள்? ஒன்றுமில்லை, பெற்றுக்கொள்ளவில்லை. நான் அப்படி அந்த சமயத்தில் வைத்திருந்த லட்சியமோ என்னை இந்த நிலைக்கு தூக்கிவிட்டது என்றாலோ அந்த லட்சியம் தூக்கிவிடவில்லை. என்னை இந்த இடத்திற்கு தூக்கிவிட்டது யாதெனில் அக்காலத்தையே எனக்கு தெரிவிக்க வேண்டியதை தெரிவித்தார் என்று வாசக பெரு விண்ணப்பத்திலும் எத்தேவரையும் நின் சாயா பார்த்தனே அன்றி தலைவாவியர் எண்ணியதுன்னோ என்று தேடியதுண்டு திருவுரு உண்மை என்ற தொடக்கமுடைய பதிகத்திலும் விண்ணப்பித்திருக்கின்றேன். மிக தெளிவாக சொல்றார். ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனையும் அனித்தியமானது. நித்தியத்தை நாம தொடர்பு கொள்ள வேண்டும். நித்தியம் என்பதுதான் இறை. அது இறை என்பது நம்ம சமயம் சார்ந்த மதம் சார்ந்த இறை அல்ல. இது தனித்தலைமை பெரும்பதி. அந்த தனித்தலைமை பெரும்பதிக்கு பெயர் தான் வள்ளலார் அருட்பெருஞ்சோதி என்று தனி பெயர் சுட்டி இந்த உலக மக்களுக்கு உண்மை கடவுளை வெளிப்படுத்துகிறார். ரொம்ப மகிழ்ச்சிங்க. இந்த நேர்காணல் நம்மளுடைய நேயர்களுக்கு வள்ளலார் யார், மற்ற நாடுகளுக்கும் அவருக்கும் உண்டான வித்தியாசம் என்ன, சிறப்பு அம்சங்கள் என்ன, சன்மார்க்கம் என்றால் என்ன, சுத்த சன்மார்க்கம் என்றால் என்ன, சுத்த சன்மார்க்கத்தின் கொள்கைகள் என்ன,
அந்த சுத்த சன்மார்க்கத்தை கொள்கையை நம்ம கடைபிடிக்கும் போது நம்ம அடையக்கூடிய பலன்கள் என்னங்கிறத பத்தி ரொம்ப விளக்கமா நம்மளுடைய நேயர்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு எளிய முறையில் எடுத்து சொன்னீங்க. மீண்டும் ஒரு நேர்காணல்ல சந்திப்பீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. வணக்கம். வாழ்த்துக்கள். வாழ்க வாழ்க, நீடோழி வாழ்க. நன்றிங்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. இந்த நேர்காணலை பார்த்துட்டு இருந்த அத்தனை நேயர்களுக்கும் சிறந்தாழ்ந்த வணக்கங்களும் நன்றிகளும். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை, நந்தா தேடை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்கள்கிட்டையும் குடும்பத்தார்கிட்டையும் பகிர்ந்துக்குங்க. வணக்கம்.